எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட தேவனுடைய வருகை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து, நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவது குறித்து தேவனுடைய சட்டத்தை திட்டத்தை அறிந்து கொள்வோம். அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கு எழுதின 2வது தெசலோனிக்க புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, அன்றியும் சகோதரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவது குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒரு ஆவியாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துடைய நாள் சமயமாக இருக்குது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மனுஷனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துனாவும் தேவனுடைய ஆலயத்திலே தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனாக காமிக்கிறனா இருப்பான். ஆகவே இயேசு எப்போ வருவார், நாம் அவரிடத்தில் எப்படி சேர்த்து கொள்ளப்படுவோம் என்பதெல்லாம் குறித்து தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். 3வது ஆலயம் கட்டி அதில் தன்னைத்தானே தேவனாய் காமிக்கிற மனுஷனாக இருப்பான். பாவ மனுஷன் கேட்டின் மனுஷன் அந்தி கிறிஸ்து வெளிப்படணும். அப்பொழுது தான் இயேசு கிறிஸ்து வருவார். ஆகவே உலகம் முடியும் போது தான் இயேசு வருவார். ஆகவே சஞ்சலப்படாமலும் இதை எருசலேமில் இருக்கிறாரு, இதோ அறை வீட்டில் இருக்கிறாரு, வனாந்தத்தில் இருக்கிறாரு என்று சொன்னால் நம்பாதீங்க, போவாதீங்க. பகிரங்கமாக எல்லா ஜனத்தார் எல்லா கோத்திரத்தார் கண்டு புலம்புவார்கள். அப்படி பகிரங்கமாக வருவார். அதுக்கு முன்னாடி எருசலேமில் யூதருங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் 1000 வருஷ அரசாட்சி நடக்கணும். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். எப்படி யூதருங்க 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு கோமாளி தாத்தா, ரோமாபுரி கோமாளி தாத்தா, ஒரு யூதன் ரோமாபுரி கோமாளி தாத்தாவாக மாறணும், அந்த பதவிக்கு வரணும். அவன் தான் 3வது ஆலயத்தை கட்டி யூதன். இயேசு யூத வம்சத்தில் வந்தார். அதே போல் அந்தி கிறிஸ்துவும் யூத வம்சத்தில் வரணும். ஆகவே அவன் தான் ஆலயம் கட்டி கடாயை வெட்டி ஜனங்களை வஞ்சிப்பான், பொய்யான அற்புத அடையாளம் செஞ்சு. இப்போ ஆலயம் கட்டினா, இப்போ சிகப்ப கடாரி பலி செலுத்தினா வெட்டினா சோதோம் கொமரா மாறி மறுபடியும் எருசலேமு வெட்டப்படும், சுட்டரிக்கப்படும். அவ இப்போ ஆலயம் கட்டுறதில்லை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க ஆலயம் கட்டி விருத்த சேதனம் பண்ணணும், நாங்கள் சிகப்பு கடாரி பலி செலுத்தணும், எல்லாம் ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. மறுபடியும் எருசலேம் ஆலயம். முதல்ல யூதருங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். சாலமோன் ஆலயத்தில் இடித்து சுட்டெரித்து விட்டார். மறுபடியும் ஆலயமோ பலி செலுத்துறதோ விருத்த சேதனமோ அந்த சட்டத்தை மாற்றி 2000 வருஷம் ஆச்சு. ஆகவே தேவ திட்டத்தை அறியாத இந்த யூத ஜனங்க இன்னும் தங்களுடைய விசுவாச துரோகத்தில் முரட்டாட்டத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? புறஜாதி நிறைவு ஆன உடனே யூதருடைய யாக்கோபின் அவபக்தி நீக்கி யூதருக்கு ரட்சிப்பு கிடைக்கும். ஆகவே 1,44,000 பேர் ரட்சிக்கப்பட்டு உலகத்தை ஆளுகை செய்யணும். ஆகவே ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகள் நம்ம ஆசாரிய கூட்டமாய் இஸ்ரவேல் ராஜரிக கூட்டமாக இருந்து உலகத்தை ஆளுகை செஞ்சு 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு தான் 3வது ஆலயம் கட்டி ரோமாபுரி கோமாளி ஒரு யூதனாக இருந்து அங்கே ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து நான் தான் தேவன், நான் தான் மெசியா என்று ஆலயத்தில் உட்காந்து விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். ஆகவே இப்போ ஆலயம் கட்டுறதெல்லாம் சாத்தானுடைய வேலை. இயேசு ஏற்றுக்கொள்ளாத யூதருங்க இன்னும் எதிர்த்து நிற்கிறாங்க. மறுபடியும் ஆலயம் கட்டினால் சுட்டரிக்கப்படுவாங்க. ஆகவே தேவ சட்டத்தை திட்டத்தை அறிந்து கொள்வோம். இயேசு வந்து எருசலேமில் இருந்து 1000 வருஷ அரசாட்சி நடத்துவதில்லை, காணக்கூடிய நிலையில் இருப்பதில்லை. கிறிஸ்து நமக்குள்ளே உலக முடிவு பறிந்து சகல நாட்டிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். இயேசு நமக்குள்ளே இருந்து சொன்னதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். 1000 வருஷம் இந்த பூமியை ஏதேன் தோட்டமாய் மாற்றி தேவனுக்கு கொடுப்பார். ஆகவே இந்த சட்டத்தை திட்டத்தை அறிந்து கொள்வோம். இயேசு அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறாருன்னு எங்கேயும் போகாதீங்க, எதையும் நம்பாதீங்க. வேத வசனத்தை பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரம் அதை நீங்கள் கை கொண்டிருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நாங்களாவது வானத்தில் ஒரு தூதனாவது நாங்கள் பிரசங்கித்த இந்த சுவிசேஷம் அல்லாமல் வேறு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணாமல் சபிக்கப்பட்டவன். ஆகவே 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு நமக்குள்ளே இருப்பார். எருசலேமில் காணக்கூடிய நிலையில் மரித்தோரை கொண்டு வந்து மரித்தோரை எழுப்பி மறுபடியும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வாழ வைப்பதில்லை. மகிமின் சரீரத்திலையோ அல்லது மாம் சரீரத்திலையோ கிறிஸ்துவ பார்க்க முடியாது, பார்க்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார். இந்த சட்டத்தை அறிந்து சட்டத்தை புரிந்து எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் பார்க்காதபடி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் எடுத்து கிறிஸ்துவை 2 பேர் 3 பேர் 5 பேர் 10 பேர் 1000 பேர்
தேவனுடைய சபையாய் தேவனை ஆராதித்து தேவனுக்காக தேவனுடைய திட்டத்துக்காக தேவனுடைய 1000 வருஷ அரசாட்சி காத்திருப்போம். 1000 வருஷ அரசாட்சி முதல் நடக்கணும். இப்போ ஆலயம் கட்டினால் நிச்சயம் எருசலேமு சோதோ கொமரா மாதிரி அக்கினி கந்தகமும் கொள்ளை நோயும் பூமி அதிர்ச்சியிலும் தங்களுக்கு தாங்களே சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்து சாகுவார்கள். ஆகவே இப்போ ஆலயம் கட்டுவதில்லை. 1000 வருஷ அரசாட்சி முதல் நடக்கணும். இதை நாம் விளங்கிக் கொள்வோம். இதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.